முக்கிய செய்தி. ஆகம விதிகளுக்கு முரணாக அர்ச்சகர்கள் நியமிக்க தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அர்ச்சகர் நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலிருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். டார்வின், அர்ச்சகர் நியமனம் குறித்து உச்சநீதிமன்றத்தின் ஆணை என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட ஆகம விதிகளை பின்பற்றக்கூடிய கோயில்களுக்கு ஆகம விதிகளுக்கு முரணாக அர்ச்சகர்கள் நியமனம் செய்யக்கூடாது என்றும், பிற ஆகம சம்பந்தப்பட்ட பணியாளர்களை நியமிக்கவோ தேர்வு செய்வதோ தடை விதிக்க வேண்டும் என்று ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் நலச்சங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே வேளையில் தமிழகத்தில் உள்ள கோயில்களுக்கு அர்ச்சகர்கள் அனைவரையும் நியமனம் செய்ய வேண்டும், அதுவும் அனைத்து சாதி அர்ச்சகர்களும் பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களை நியமனம் செய்வதற்கான அந்த தடையை விலக்க வேண்டும் என்று கோரி அர்ச்சகர்கள் பயிற்சி முடித்த மாணவர்கள் நல சங்கம் என்பது ஒரு வழக்கையும் தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதலாக தொடர்ச்சியாக விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. அதில் ஏற்கனவே ஆகம விதிகள் உள்ள கோயில்களுக்கு அர்ச்சகர்கள் நியமனம் செய்வதற்கான தடை என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று அந்த நியமனம் செய்வதற்கான தடை உத்தரவானது தொடர்ந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் தான் இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் எம் சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அப்போது இந்த ஆகம விதிகள் படி இயங்கக்கூடிய அந்த கோயில்கள் சார்பாக ஆஜராகி இருந்தக்கூடிய வழக்கறிஞர்கள் ஆகம விதிகள் உட்பட்டு இருக்கக்கூடிய கோயில்கள் என்பது தமிழகத்தில் சில கோயில்கள் மட்டுமே இருக்கின்றன. எனவே அவற்றிற்கு அர்ச்சகர்கள் நியமனம் செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும். ஆகம விதிகளுக்கு முரணாக அர்ச்சகர்களோ அல்லது அங்கு கோயில் நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளோ நியமனம் செய்யக்கூடாது என்பதை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே வேளையில் பிற கோயில்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்பதையும் தெரிவித்திருந்தார்கள். அதே வேளையில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கோயிலை பொறுத்த வரைக்கும் அங்கு அர்ச்சகர்கள் முழுவதுமாக நியமனம் செய்யப்படாமல் அது காலியாக இருக்கின்றது. இதனால் அங்கு பூஜைகள் நடைபெறுவது என்பது கிடையாது. குறிப்பாக யார் யாரோ சம்பந்தமில்லாத நபர்கள் பூஜைகள் நடத்துகிறார்கள். ஒரு ஆகம விதிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் அவ்வாறு குருக்கள் இல்லாமல் பூஜைகள் என்பது நடத்தக்கூடாது. எனவே தமிழக அரசுக்கு உடனடியாக ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அங்கு அர்ச்சகர்கள் மற்றும் மணியன் உள்ளிட்டோரை நியமனம் செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார். அதே வேளையில் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூறியது என்னவென்றால் ஆகம விதிகள் மற்றும் ஆகம விதிகள் இல்லாத கோயில்கள் எவை என்பதை முதலில் அடையாளம் காண வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அப்போது தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால் ஏற்கனவே அர்ச்சகர் நியமனத்தை பொறுத்த வரைக்கும் தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட அந்த கோயில்களுக்கு மட்டும் அர்ச்சகர் நியமனத்திற்கு அந்த தடை என்பது தொடரட்டும். பிற கோயில்களுக்கான அந்த அர்ச்சகர் நியமனத்திற்கு அனுமதிக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக இந்த தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் ஆகம விதிகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த கோயில்கள் எவை எவை என்பதை அடையாளம் காண வேண்டும். ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்கள் எவை என்பதையும் அடையாளம் கண்டு அந்த ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்களில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அந்த அர்ச்சகர் நியமனத்தை தமிழக அரசானது மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். மேலும் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமேஸ்வரம் கோயிலில் அர்ச்சகர்கள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய மணியன்கள் உள்ளிட்டோரை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்புக்கு அனைத்தும் கட்டுப்பட்டது என்று தெரிவித்த நீதிபதிகள் வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை செப்டம்பர் மாதத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி டார்வின்.